வெல்கம் டு ராபி சமையல். இன்றைக்கி ராபி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டாஞ்சோறு. விறகடுப்பில் நம்ம தக்காளி சாஸ் செய்ய போகிறோம். நம்ம குட்டீஸுங்களை வச்சுட்டு அதுக்கு நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி அடுப்பில் ஒரு மண் பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இல்லை நம்ம இந்த தக்காளியை இந்த நடுவில் இருக்கிற கண்ணை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். நாளாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியில் இருக்கிற அந்த கண்ணெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம் நாளாக. இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம தக்காளியை போட்டுடலாம். இப்போ ஸ்பைசிக்காக ஒரு 5-6 பல் பூண்டும் 2 துண்டு பட்டை 2 கிராம்பும் போட்டுக்கலாம். இதுலேயே தக்காளி சாஸுக்கு நல்லா வெந்துருச்சு. ஆற வச்சுருக்கோம். இதை மிக்சியில் ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த தக்காளி கெச்சப்புக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். சக்கையெல்லாம் வந்துடும் தனியாக. பாருங்க, சக்கை தனியாக வந்துருச்சு. தக்காளி அந்த பியூரி தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த தக்காளி கெச்சப் கெட்டி ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் ஜீனி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் லெமன் விட்டுக்கிறேன். நான் வினிகர் விடலை. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ் 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் அவ்வளோதான். நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ தக்காளி கெச்சப்புக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இனிப்பு, உப்பு, காரம் இது 3 சரியான அளவில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. கடையில் விற்கிறது நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருப்பாங்க. இதை நம்ம வீட்டிலையே அழகாக நம்ம ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் விற்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். நம்மளுக்கு கெச்சப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. இந்த கெச்சப்போட நம்ம பிள்ளைங்க பொட்டேட்டோ பாப்கார்னில் கெச்சப் சொட்டு சாப்பிட்றாங்க. எப்படி பாருங்க, கெச்சப் நல்லா இருக்கா? கடையில் நல்லா இருக்கா? நம்ம கடையில் செய்கிற கெச்சப்லாம் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க. அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் நம்ம இதுமாரி செஞ்சு வச்சுட்டா பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.